ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் இன்றைக்கி கார்த்தால எல்ஏ போகிறதுக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறதுக்காக இன்றைக்கி கிளம்பினோம். 3 நாள் ட்ரிப்பு. அப்போது வழியில் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு காஃபி ஷாப் பார்த்தேன், ரோபோவோட காஃபி ஷாப். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப புதுசாகவும் இருந்தது அனுபவம். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. என்னை பார்த்த உடனே அது வாவான்னு கூப்பிட்றது பாருங்கள், வெல்கம் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் காஃபி சாப்பிட மாட்டேன்னு அதுக்கு தெரியாது பாவம். நான் விதவிதமாக காஃபிலாம் வச்சுருக்கு. கோல்டு காஃபி, ஹாட் காஃபி, சாதாரண காஃபி இல்லை. இப்போ அவள் வந்து புக் பண்ணுறா பாருங்க, வந்து இமெயிலில் எழுதுகிறா. சாரி, அந்த இதில் ஃபோன் மூலமாகவே அவளுக்குள்ள பேச்சுவார்த்தை. அதை வந்து உடனே ரோபோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த அளவுக்கு இப்போது பாருங்கள் முன்னேறி இருக்குது. ஆளே இல்லாமல் ஒரு ரோபோவை வச்சே ஒரு காஃபி கடை நடத்திட்டு இருக்கா ஏர்போர்ட்டில். என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள். உடனே அது ஓகே பண்ணிவிட்டு கப்பை கொண்டு வைக்கிறது. பால் ரொம்ப இருக்குது. திருப்பி அவள் வந்து கோல்டு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காப்புல இருக்குது. அது போய் கேட்குறது, அது உனக்கு என்ன மாதிரி காஃபி வேணும்னு. உடனே அவள் சொன்னதுக்கப்புறமா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கப்பை எடுத்து ஐஸ் க்யூபுக்காக அங்கே அண்ணன்ட்ட கொண்டு போய் வைக்கும். அதான் இப்போ கொண்டு போய் அண்ணன்ட்ட கொண்டு போய் வைக்கிறது. அதில் ஐஸ் ரொம்பின உடனே காஃபி, கோல்டு காஃபி ரெடி. ரொம்ப ஈஸியாக போச்சு பாருங்க. அதை கொண்டு வந்து வச்சுட்டு உடனே கொடுக்காத அவளுக்கு. அங்கே அதை பார்த்துட்டே இருந்தேன் நான். அங்கே கொண்டு போய் எப்படி அது கொடுக்கும் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஐஸ் ரொம்பிடுத்தான்னு பார்க்குறது. ஃபுல்லாக ரொம்பினதுக்கப்புறம் அங்கே கொண்டு வைக்கிறது. கொண்டு வச்சுட்டு காஃபி போட்டாச்சு ரெடி அப்படின்னு அவளுக்கு சொல்லும் பாருங்க. அவளுக்கு சொல்கிறது காஃபி ரெடின்னு. உடனே அவள் வந்துட்டு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கப்புறமா உடனே கொடுக்காது காஃபி. அவள் வந்து இங்கே எடுத்து வெயின்னு சொல்கிறா அவள். ஆனால் அவள் இதில் ஃபோனில் திரும்ப பில் பே பண்ணணும் இல்லையா, பில் பண்ணணுமே. பில் பண்ணினதுக்கு அப்புறமா தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த காஃபி எடுத்து வைக்கிறது. அந்த அளவுக்கு இப்போது எல்லாம் முன்னேறி இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சக்கப்போடு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனையோ பண்ணுறது. இருந்தாலும் நமக்கெல்லாம் இதெல்லாம் புதுசு இல்லையா. டிரைவர் இல்லாத கார் ஒன்று அடுத்தது பார்க்கணும். அதுவும் இங்கே தான். இந்த மாதிரி காஃபி ரெடி ஆகிடுச்சு. அவள் காஃபி எடுத்துன்னு அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவளோட ஃபோட்டோ எடுத்துட்டேன்.